வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ் சேனல்லேருந்து ரெசிடென்ட் இவில் கேம்ஸ் வர்சஸ் மூவிஸ் டம்பஸ்ட் சேஞ்சஸ் இந்த ரெசிடென்ட் இவில் மூவிஸ் அந்த வீடியோ தான் பார்க்குறோம். ரெசிடென்ட் இவில் கேம்ஸ் கூட நான் ஓரளவு ஆடியிருக்கேன். 4, 5, 6 நான் சொல்ல பழைய இது ஆடியிருக்கேன். இப்போ ரீமேக் வந்தது எதுவுமே ஆனதில்லை. அப்புறம் பயோஹசார்டு 7 அது ஆனதில்லை, வில்லேஜ் ஆனதில்லை. ஏன்னா அதுக்கெலாம் என் பிசி தாங்காது. பின்னாடி தான் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ண வேண்டி தான் ஆனோம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு பார்த்துருக்கேன். ஒரு 1-2 மூவிஸ் பார்த்துருக்கேன். கேம்ஸில் அந்த டைரண்ட்டு அப்புறம் நெமிசிஸ்லாம் இல்லை, அதெல்லாம் மூவிஸ்லேயும் வரும். ஆமாம் வரும். மூவிஸில் பார்த்தீங்கன்னா கேம் மாதிரியே இருக்காது. அது நிறைய கேரக்டர்ஸ் வேறு கேரக்டர்ஸ் தான் இருக்கும். லியான் தான் நம்ம இதில் மெயினாக பார்த்துட்டு வருவோம்ல கேமில். இப்போ வந்து ஈத்தன் ஹண்டர் இருக்கார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் ப்ரோட்டனிஸ்ட்டாக இருப்பாங்க. லியான் கூட ஏதோ ஒரு படத்தில் வருவான்னு தோணுது. ஆடாக அவங்களாம் இருப்பாங்களா என்னன்னே தெரில. ஆனால் வேறு கேரக்டர்ஸை தான் இருக்கும் படத்தில். அதைத்தான் ஒரு டம்பஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தெரில. நம்ம வீடியோவில் போயிடலாம். ஹலோ சோல்ஜர்ஸ், பொதுவாக நம்ம எல்லாருமே ரெசிடென்ட் ஈவில் கேம் வாழ்ந்துருப்போம். பட் இந்த ரெசிடென்ட் ஈவிலுக்கு ஒரு மூவி சீரிஸுமே இருக்குன்னு எழுதி போடுறான். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் பேஸ் பண்ணது தான். ரெண்டுமே ஒரே சோர்ஸ் மெட்டீரியல் தான். பட் கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா படு பயங்கரமா இருக்கும். மூவிஸ் பார்த்தீங்கன்னா படு மோசமா கிடக்கும். எங்கே ஏடா விடமா மிஸ்டேக் ஆகுது. இப்படி உண்மையிலேயே வந்து மூவிஸுக்கும் கேம்ஸுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து மூவிஸ் வந்து இப்படி இருக்குது, கேம்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டது. எப்போ பழைய சேனல் இருக்கும் பொழுது ரெசிடென்ட் வீடியோ போட்டு தெரியுமா, அப்போவே தமிழ்லாம் பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோவுக்கு. அதை திரும்பி வாய்ஸ் ஓவர் சேனல் தெரியுமா, ஃபஸ்ட்டு பேஸ் கார்டாக பேசிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு ஆசை வீடியோ போடணும் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வீடியோ போடுறதுக்கு. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிடென்ட் கேம் எது, மூவி எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம் ஷோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸ்லயே 4 தான் பயங்கரமா இருந்துச்சு. வந்தவனே கேமுக்கு மூவி குறைங்க அதான் பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா கேம்ன்றதும் ஒரு சிங்கிள் கேம் இல்ல, மூவின்றதும் சிங்கிள் மூவி இல்ல, இது ஒரு சீரிஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட 6 படம் எடுத்திருப்பாங்க. 6வது படத்துல வந்து முடிச்சிருப்பாங்க இந்த மொத்த கதையுமே. வீடியோ கேம்ஸ்ல ஜாம்பியை பத்தி பேஸ் பண்ண முதல் கேம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் ஃபிரான்ச்சைஸ் தான். ரெசிடென்ட் ஈவில் 1 ஃபர்ஸ்ட் ஜாம்பியை பத்தி பேஸ் பண்ண வந்த முதல் கேம். அதுல வந்து ஒரு ஜாம்பி வந்து ஒரு தின்னுகிட்டு இருக்கும். திடீர்னு போய் பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்கும். அதுதான் முதல்ல வீடியோ கேம்ல ஜாம்பி எடுத்து இவங்க பண்ண போறாங்கன்னு ஒண்ணு. இந்த கேமோட டைரக்டர் இருக்காரு இல்லையா, ஷிஞ்சி மிகாமி, தலைவன் தான் இந்த டைரக்டர். ரெசிடென்ட் ஈவிலுக்கு அவன் தான் ஈவில் வித்தான் தான் டைரக்டர். அவ்வளவு கெத்தானவன் தான் என் தலைவன் ஷிஞ்சி மிகாமி. பெரிய கை ப்ரோ. அவர் என்ன சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு, இந்த கேம் வந்து மூவி எடுக்க போறீங்க, ஒரு ஹாரர் கேம், ஜாம்பி கேம், இங்க ரைட்டரா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போடுங்க அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாராம். அவர் பேர் வந்து ரொமேரோ, ஜார்ஜியா ரொமேரோ. அவர் வந்து ஏகப்பட்ட ஜாம்பி மூவிஸ் எடுத்திருக்காரு. அவரை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு நம்ம ஷிஞ்சி மிகாமி. பட் வந்து என்ன இருக்குன்னா அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க, எழுத வச்சிருக்காங்க. பட் தலைவன் எழுதி கொடுத்ததுல ரொம்ப கொடூரமா இருக்குதுப்பா தம்பி, ரொம்ப ஆர்வமா இருக்குதுப்பா தம்பிட்டு அவரை தூக்கிட்டு தான் நம்ம தலைவன் ஆண்டர்சனை போட்டது. பட் ஆண்டர்சனை கூட்டி அவர் வேலை பார்ப்பாருன்னு பார்த்தா அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கடைசியா தனுசன கதையாகி போச்சு. அந்த படத்துல பிலிம் ப்ரொடியூசர் நிலவே இல்ல புரியல. நானும் ரவுடிதான் ரொமேரோ கூட்டு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல கதையும் வேற மாறி இருந்திருக்கும், இந்த சீரிஸ் வேற மாறி இருந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் தாண்டி வேற பக்கம் டிராவல் ஆயிருக்குமான்றது ஒரு கேள்வியான விஷயம் தான். சோர்ஸ் மெட்டீரியல் முடிஞ்சளவு தாண்டி இருக்க மாட்டார் நம்பர். யாராவது ஜாயின் பண்ணி எடுத்திருக்காரு, இதுவும் ஜாயின் பண்ண கேம் தான். ரொம்ப ஈஸியா கழுத்திருப்பா, தக்காளி தூக்க மாதிரி இருக்கு வாப்பா அப்படின்னு வேலை பார்த்திருப்பாரு. அதாவது ஆண்டர்சன் குறை சொல்ல, ஆண்டர்சன் தான் பண்ணாரு. பட் வந்து இதுல வந்து தன்னோட பர்சனல் இச்சைக்காக பயன்படுத்திட்டு தான் தப்பா போச்சு. பர்சனலா எடுத்து வேலை பார்த்தா தப்பா போயிடுச்சு. இதுவும் ஒரு பசிதானப்பா. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து 8 கேம் வந்திருக்கு. இப்ப அடுத்த 9வது கேம் வரப்போகுது. பட் டோட்டலா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. சைட் கோல் கதைகள், ஸ்பின் ஆஃப் கதைகள், அப்படி இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. உள்ள என்ன நிறைய இருக்குது. இதன் காரணம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல சொல்லப்பட்ட கதைகளும் இந்த கேரக்டர் கொடுத்த வெயிட்டேஜ்களும் தான். பட் ஸ்டோரி வைஸா இந்த மூவில பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை மாத்திருக்காங்க. பல விஷயங்களை இந்த ஹீரோயின் பேஸ்டா மாத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அப்போகலிப்ஸ் இந்த படத்திலயும் கேம்லயும் பயங்கர மோசமான ஒரு விஷயம் இந்த இருக்கிற வைரஸ் தான். அதுதான் வந்து இந்த டி வைரஸ் அப்படின்ட்டு. அச்சச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கும். அங்க வந்து ஜாம்பி அவுட் பிரேக் ஆயிடும். அந்த லேப்ல வரவங்க ஜாம்பி ஆயிடுவாங்க. இதுதான் கதை. பட் படத்துல செகண்ட் பார்ட்லயே வந்து அப்போகலிப்ஸ் அப்படின்ற பேர்ல ஊருக்குள்ள வந்து அவுட் பிரேக் ஆயிருச்சு, ரக்கூன் சிட்டிக்குள்ள அவுட் பிரேக் ஆயிருச்சு காமிச்சிருப்பாங்க. இதே இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரெசிடென்ட் ஈவில் 3ல வந்த கதை தான் எடுத்து செகண்ட் பார்ட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் ரெசிடென்ட் ஈவில் கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ரெசிடென்ட் ஈவில் மூவியோட செகண்ட் பார்ட்ல வந்திருக்கும். சில் வேலண்டைன் இந்த மாதிரி கேரக்டர் சொல்லலாம்.
சொல்லலாம். பட் கதைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 2லையும் 3லையும் வந்த அளவுக்கூட அந்த படத்தில் கதை இருந்திருக்காது. குறிப்பாக சொல்லணும்னா கேமை பொறுத்த வரைக்கும் ரக்கூன் சிட்டியில் அவுட் பிரேக் ஆச்சு. பட் அங்கே நியூக்கை பிளாஸ்ட் பண்ணி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வைரஸ் பெரிய எங்கே அவுட் பிரேக் ஆகலை, உலகம் ஃபுல்லாக அது பரவலை. ஓகேவா, அவங்கள கட்டுப்படுத்திருப்பாங்க. பட் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பகல் சைட் இருக்கும். இதில் வெறும் டி வைரஸில் மட்டும் டி வைரஸ் ஃபுல்லாக பாரு உலகம் ஃபுல்லாக ஜாம்பியாக மாறிட்டு இருக்கும். பட் இந்த விஷயம் தான் வந்து இந்த மொத்த ஜானரையே மாற்றுறதுக்கு மெயின் காரணம். ஏன்னா ரெசிடென்ட் ஈவில் வந்து அந்த ரக்கூன் சிட்டியை மட்டும் முடிச்சு விட்டுட்டு அதன் பிறகு பல இடங்களில் வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் பல கேரக்டர்ஸை கொண்டு வரதுக்கும் கேம் கரெக்டாக இருந்துச்சு. பட் மூவி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கவே ஹீரோயின் சென்ட்ரிக்காக தான் போகணும். இந்த ஆலிஸ்ன்ற கேரக்டர் மட்டும்தான் சுற்றி கதை நடக்கணுன்றதே எழுதிருப்பாங்க. இது ஒரு காரணம் இருக்குது சொல்லிட்டா. நம்ம ஊரில் எப்படி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரோ அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் ரைட்டர் ஒருத்தர் இருந்தார், டேரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவரு தான் பால் டபிள்யூ ஆண்டர்சன் தலைவன் தான். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் கேரக்டரா ஒரு மில்லியனர் நடிச்ச ஆக்டர் தான் வந்து மில்லா ஜோவோவிச். இவங்க தான் படத்தில் ஆலிசன் நடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணா ரெசிடென்ட் கேம்ல ஆலிசன்ற கேரக்டரே கிடையாது. ஆலிசன்ற கேரக்டரே இல்லாத ஒரு கேரக்டரை புதுசா உருவாக்கி இருப்பாங்க. ஏதாவது வச்சுக்கலாம். ஆனா அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த பிரான்சைஸுக்கே ஒரு லீடு. அது மட்டும்தான் கெத்துன்ற மாதிரி கதை ஃபுல்லா கொண்டு போனதான் இதோட மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே. காரணம் பண்ணா இது தலைவன் இருக்கல ஆண்டர்சன் மில்லா ஜோவோவிச் மேல ஒரு தலைவனுக்கு ஒரு வந்து ஒரு காதல் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை உஷார் பண்ணுன்றதுக்காகவே தலைவன் வந்து இது ஹீரோயினுக்கு ஒரு தனி கேரக்டர் ரெடி பண்ணி அந்த கேரக்டரை சூப்பர் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு கேமர்ஸ் பல பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆன்லைன்ல. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. புனிதமான காதலப்பா. சரியா சொன்னா தலைவன் மட்டும்தான் இந்த முழு படத்துக்குமே அந்த முழு சீரிஸுக்குமே வந்து ரைட்டர். ஃபர்ஸ்ட் பார்ட் டைரக்ட் பண்ணாரு, அடுத்த 2 பார்ட் டைரக்ட் பண்ணல, ரைட்டர் மட்டும்தான். அப்புறம் 4ல இருந்து 6 வரைக்கும் தலைவன் தான் டைரக்டர். தலைவன் என்ன பண்ணா ரெசிடென்ட் ஈவில் யூனிவர்ஸ் அப்படின்ற தூக்கிட்டு இது வந்து ஆண்டர்சன் யூனிவர்ஸ்ரா அப்படின்ற மாதிரி தலைவன் மொத்த ஸ்கிரிப்டே மாத்தி வச்சிருப்பான். காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். அதுக்காக சொன்னா ரெசிடென்ட் ஈவில்ல பெஸ்ட் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். இதான் சொன்னா ரெசிடென்ட் ஈவில் 5ல இருந்த கிறிஸ் ரெட்ஃபீல்ட் கேரக்டர், கேரக்டர், ஆடவான் கேரக்டர் இருந்திருக்கும். பட் இந்த கேரக்டர் எல்லாத்தையுமே மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆலிஸை தாண்டி ஒரு கேரக்டர் கெத்தா வந்துட கூடாது, அந்த கேரக்டர் பெருசா வளர்ந்துட கூடாது, அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்காகவே தலைவன் வந்து நிறைய வேலை பார்த்துருப்பார். குறிப்பாக சொன்னா லியன் கேரக்டர் எடுத்துலாம். லியன் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த ஆளா இருந்து ஒரு பிரசிடென்டோட பொண்ணை காப்பாற்றி கொண்டு வந்திருப்பான். எப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட வில்லன்ஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த சர்ச்சி பாதிரி. கடைசியில கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ஜந்துவா மாறிடுவான். தலைவன் அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வராம காமிச்சிருப்பாங்க கேம்ல. பட் மூவில பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிளாகாவை இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்த ஒரு சோல்ஜரால மட்டுமே இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டாங்க. லியன் கைக்கு குறைச்சி படுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ரொம்ப டம்மி பண்ணிருப்பாங்க. இது மட்டுமா தலைவன் கிறிஸ் ரெட்ஃபீல்டு ரெசிடென்ட் 5ல வந்திருப்பான்ல அவனே மக்கள் பண்ணிருப்பாங்க. கிறிஸ் ரெட்ஃபீல்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா மசில்டா பார்க்க கொஞ்சம் மேன்லியா. ஆமா லியானோட பல்கா இருக்கும். என்ன சவுண்ட் வரல? சவுண்ட் வரலைங்க. டொங்கன் மூலம் காமிச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் நார்மலா அந்த கேரக்டர் ஜைஜானிங்கா இல்லாம ரொம்ப நார்மலா காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ண பாரு, ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு, ஐயோ. ரெசிடென்ட் ஈவில் 5ல பாத்தீங்க அப்படின்னா விஸ்கர் அப்படின்னு கேரக்டர் இருந்திருக்கும். விஸ்கர் தான் பயங்கரமான வில்லன். அந்த கேரக்டரோட கேரக்டர் படத்துல மாத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் கூட தான் நம்ம கிறிஸ் ரெட்ஃபீல்ட் சண்டை போடுற மாதிரி இருந்திருக்கும். அந்த சில ரொம்ப டம்மியா இருந்திருக்கும். இதான் சொன்னா இதான் இது கேம்ல இத பாருங்களேன். ஃபாஸ்டெல்லாம் மூவ் பண்ணுவாரு ஒரு விஸ்கர். மாசா இருந்துச்சா? இது வந்து மூவியா இத பாருங்க. இதெல்லாம் காரணம் பண்ணா எக்காரணத்துக்கு கொண்டா ஆலிஸ் கேரக்டர் தாண்டி ஒரு கேரக்டர் கூடாது அப்படின்ற கேம் எண்டிங்லாம் அந்த ஒரு எரிமலை மாதிரி இடத்துலலாம் வச்சு சண்டை போடுவாங்க. ராஜுக்கு ஒரு அளவில்லையாடா. 5ல இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் விஷயங்களையும் வந்து படத்தில் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. கேமில் டி வைரஸே வந்து அவ்வளோ பெரிய ஒரு இது கிடையாது. டி வைரஸை தாண்டி ஊரோபுரோ வைரஸ், அப்புறம் பிளாகா இருக்கும் 4ல. இப்போ 7, 8லாம் பார்த்தீங்கன்னா மோல்டு அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 6லாம் சி வைரஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி மூவியில் எல்லா வைரஸும் காரணம் அம்பர்லா கார்பரேஷன் தான், தமிழ் மாறா மாதிரி ஒரு கார்பரேட் காரணம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லா வைரஸும் உருவாக்குனது அம்பர்லா கார்பரேஷன் தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் கேமில்
பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வைரஸ்கள் வெவ்வேறு காரணத்துக்காக வெவ்வேறு ஆட்கள் உருவாக்கப்பட்டதான் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அந்த வைரஸ் எல்லாத்தையுமே அம்பர்லா கார்பரேஷன் கலெக்ட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உதாரணம் சொன்னா ரெசிடென்ட் ஈவில் 5ல ஆப்பிரிக்காவில் தான் நடக்குமே உரோபரா வைரஸ் அப்படின்ற மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் 4ல ஒரு சீக்ரெட் கமிட்டி ஒருத்தர் இருப்பாங்க, சச்சி பாதகமாக தந்திருப்பான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளாகை வச்சு சூப்பர் பவர் கொடுக்க முடியும், இதை வச்சு புது ஜந்துக்களை உருவாக்க முடியும். இந்த ஊரே பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா கார்பரேஷன் எப்படி வில்லன் தான், பட் அவன் மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்கிடல, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்றத கேம்ல வந்து பக்காவா காமிச்சிருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை வந்து மூவி மிஸ் பண்ணது தான். ரெசிடென்ட் ஈவில் 5ல ஸ்டார்டிங்ல நார்மலா இருக்குங்க அந்த வில்லேஜ், பெரிய வைரஸ். இந்த டக்குனு ஒரு இதுக்கு அப்புறம் எவனுமே இருக்க மாட்டான், எல்லாம் ஜாம்பியா இருப்பாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டி வைரஸோட ஆரிஜின்ஸ் வரையும் கேம்ல இருந்து மாறி இருக்கும் மூவிக்கு. டி வைரஸ் முதல்ல உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் மூவி என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, டி வைரஸ் வந்து ஆக்சன்ல உருவாயிருச்சு, தெரியாம உருவாக்கிட்டேன், ஏன் அதனாலதான் உலகம் அழிஞ்சிருச்சு, உருவாக்காவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா கேம்ல என்ன இருக்கும்னா, டி வைரஸோட ஃபுல் ஃபார்ம் டைரண்ட் வைரஸ். அதாவது உயிரினத்துக்கு அதிகமான சக்தியும் அதிகமான ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டி வைரஸ். இந்த மாதிரி சூப்பர் பவர் கொடுக்கறதுக்காக தான் அந்த டி வைரஸ் உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதன் மூலமா வந்து பல டைரன்ஸ் உருவாக்கி இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ரெசிடென்ட் ஈவில் 2ல நீங்க மிஸ்டர் எக்ஸா பார்த்துருக்கலாம், அது ஒரு டைரண்ட் தான். அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் 3 நெமிசிஸ்ல நெமிசிஸ் அப்படின்னு கேரக்டரை பார்த்துடலாம், அதுவும் ஒரு டைரண்ட் தான். இதெல்லாம் உருவாக்கப்பட்டது டி வைரஸால தான். பட் ஆக்சன்லாம் லீக் ஆகி தான் பல ஜாம்பிஸ் கிரியேட் பண்ணிருச்சு. முறை தவறி அப்படி போனனால தான் வந்து இதுவா மாறிடுச்சு. எங்கேயோ ஏடா விடமா மிஸ்டேக் ஆகிடுது. மூவியில பார்த்தீங்கன்னா முழுக்க போஸ்ட் காமெடிஸ் போனதுனால சோர்ஸ் மெட்டீரியல் விட்டு தனியாக போயிட்டாங்க மொத்தமாக. அதனால அடுத்தடுத்த மூவிஸில் வந்து சரியாக வந்து ரைட்டிங்கை கரெக்டாக கொண்டு போக முடியவில்லை. ஏன்னா சோர்ஸ் மெட்டீரியல் வேற போயிடுச்சு, இது வேற பக்கம் போனால் கேம் இந்த பக்கம் போயிடுச்சு, மூவி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்புறம் எங்க இருக்கு விளங்கும்டா. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூவிஸ்ல வந்து கேம் கேரக்டர்ஸ் பெருசாக காட்டவே இல்லை. முக்கியமாக விஸ்கர் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதம் காமிச்சிருப்பாங்க. பட் விஸ்கர் கேம்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள். அதாவது விஸ்கர் கேரக்டர் மூவியை பொறுத்த வரைக்கும் அம்பர்லா கார்பரேஷன் கீழே இருக்கிற ஒரு சாதாரண அடியல். அம்பர்லா கார்பரேஷன் நாய்டா நானு, நாய் மாதிரி இல்லையே. பட் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா கார்பரேஷன்லாம் இதுக்கு சமாளா அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான் விஸ்கர். ஏன்னா அம்பர்லாவும் தனியா பிரிஞ்சு போயிட்டு தான் ஒரு பிறலா ஆகணும் அப்படின்றதான் அவன் எண்ணமே. கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் ஸோ விஸ்கர் கேரக்டரிங் வந்து ரொம்ப டம்மி பண்ணிருப்பாங்க. விஸ்கர் வந்து சாவான், இதுமாதிரி திரும்ப வருவான், மணி சாவான், திரும்ப வருவான். கேட்டா குளோன்ஸ்னுவானுங்க. கேம்ல குளோன்ஸ்ன்றது பெருசாலாம் காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த 6ல தான் குளோன் பத்தின விஷயங்கள் வரும். பட் அதுவே வந்து பெருசாலாம் இருக்காது. இது என்ன பண்ணிட்டானா, கண்டென்ட் கிடைக்காம போயிட்டான், எல்லா சைஃபைக்கும் போயிட்டான். உலகம் அழிஞ்சிருச்சு, போஸ்ட் அப்போகலிப்ஸ், குளோன்ஸ், அப்புறம் ஏஐ, அப்படி இப்படின்ட்டு எங்கெங்கயோ போயிட்டானுங்க, பயங்கரமா எங்கெங்கயோ போயிட்டானுங்க. மூவில கடைசியில வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஆலிஸ் தான். ஆலிஸ் வந்து ரொம்ப வயசான இருந்து இதுவா பண்ணாங்க, குளோனா பண்ணாங்க. அந்த குளோன் தான் மெயின் ஆலிஸ். இவதான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்க ஆலிஸ் அப்படின்ற மாதிரி ஃபைனல் சாப்டர்ல போட்டு காண்டை திருப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓகேடா ஃபைனல் சாப்டர்ன்றாங்க, கேம்ல பார்த்த கேட்டெல்லாம் காட்ட போறாங்க, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது, எல்லா கேரக்டரும் வர போறாங்க, எல்லாம் சேர்ந்து இது பண்ண போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் பழைய கூட கவத்தாடிட்டு இவங்க எல்லாம் பார்த்துலாம் பண்ற மாதிரி மொக்க வேலை பார்த்துருப்பான் இந்த ஃபைனல் சாப்டர்ல. அதாவது எப்படின்னா, இவங்க டெம்ப்ளேட் வச்சுக்கிறது, படம் முடியும் பொழுது எல்லாம் வந்துச்சுப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஹோப் கொடுத்து முடிக்கிறது. அடுத்த பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியா ஹோப் கொடுத்து முடிச்சாலும் ஒரு விஷயத்த அதை அப்படியே சாலை தள்ளி முடிச்சுட்டு வேற எடுக்கிறது. என்னடா புத்தலாட்டாது. சரியா சொன்னா ரெசிடென்ட் ஈவில் ஆஃப்டர் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கப்பல் இருக்கும், கப்பல் ஷிப் இருக்கும். இதுக்குள்ள தான் வந்து உயிர் பொழைச்சவங்களை வந்து நான் காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுவாங்க. பட் ரெசிடென்ட் ஈவில் 5 ஆன ரெட்ரிபியூஷன் அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இங்க காப்பாத்துவாங்கல்ல, இவங்க வந்து சேஃபா இருந்தாங்களே, அவங்க மொத்தம் போட்டு தள்ளுவானுங்க. இந்த மாதிரி ஒரு சேம் டெம்ப்ளேட்டை தான் ஒவ்வொரு படமும் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஹோப் கொடுப்பாங்க, அடுத்த பாட்டிலே அது போயிடும். இப்போ வேற புது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். திரும்ப ஒரே மாட்டதுனால அதுக்கு அடுத்து கதை முன்னேறாம அங்கேயே இருந்துகிட்டு இருக்கும். தேர்ட்லேயே ஃபுல்லாக அப்பகலிப்ஸ் காமிச்சிட்டீங்க. அடுத்தது 4, 5 இருக்கு. இந்த 4, 5 புதுசாக தான் காமிச்சிருக்கணும். எதுவுமே காட்டாம மறுபடியும் ஜாம்பிஸ் வரும், இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஜாம்பிஸ் வரும், அங்கிருந்து வேற ஊருக்கு போவாங்க. மறுபடியும் ஜாம்பிஸ் வரும், ஏதாவது ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேர்ல க்ளோன்ஸ் காட்டுவாங்க, எது காட்டுவாங்க. மறுபடியும் கடைசியில் முடியுமோ ஜாம்பிஸ் வரும், முடிச்சு விட்டுருவாங்க. இந்த படம் 6 பார்ட் முடியும் போது எவனுமே கண்டுக்கவே இல்லை. இது கைண்ட் ஆஃப் ரோஸ் எடுத்துங்களா இந்த வீடியோ, எவனுமே கண்டுக்கவே இல்லை தவிர பெருசா கண்டுக்காம முட்டைங்க. யாரும் கண்டுக்காதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தலைவன் ஈரனை உசார் பண்றதுக்காக இந்த படத்தை வந்து கெடுத்து குட்டி வாங்கி வச்சிட்டாரு. ஒரு காலத்துல அம்பர்லா கார்பரேஷன் எல்லாம் பயப்படுவேன் நானு. கடைசி அந்த பிலிம் சீரிஸ் முடியும் போது பார்த்தா பயமே வரல, படம் கோமாளி ஆயிடுச்சுடா. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு வருது. நான் ஏன் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இதனால கேம்ல இல்லாத
ஆலிஸ் கேரக்டரை இந்த படத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் ஆக்டரான மிலா ஜோவோவிச் கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு லைக் சூப்பர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த கேம் சீரீஸ்லேயே இல்லாத மாதிரி பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க, பயங்கர வீரங்கனையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸை உஷார் பண்ணுறதுக்காக பண்ணதுனால தான் இந்த ஃபிலிம் ஸ்டூடியோ ஆகி போயிடுச்சு. ஸோ வந்து நல்ல 6 முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 7க்கு அப்புறம் கேம் சீரிஸ் வேற மாதிரி போயிடுச்சு. 6ஓட வேற மாதிரி இருக்கும், 7க்கு மேலே இந்த சீரிஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ மட்டும் 3% எடுக்கிறேன் அப்படின்ட்டு தம்பி போலாமா அப்படின்னு நல்ல விஷயம். ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்குறேன். பட் என்ன இருந்தாலுமே ரெசிடென்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த படங்கள் தான் பெருசாக வந்து சோபிக்கவில்லை. ஓகே சார், வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ரெசிடென்ட் மூவிக்கும் கேமுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். இதேமாரி வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி காமர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி வேறு எந்த கேமுக்கும் மூவிக்கும் வித்தியாசம் பார்க்கணும், இந்த கேமில் இந்த மாதிரி இருந்துச்சு, மூவியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது காமர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எந்த கேமை நிறைய பேர் கேட்குறீங்களோ அந்த கேமையும் மூவியும் நான் கம்பேர் பண்ணி தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். ஆக்சுவலாக அந்த கேம் அடாப்ட் பண்ணி மூவி எடுக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு என்ன சொல்கிறது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மித்து இருக்கும்ல, ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கும்ல, இப்போ தான் கொஞ்சம் பிரேக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த மித்தில் மாட்டிக்கிட்ட ஒரு மூவி தான் நினைக்கிறேன். அதுவும் டேரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ண கேம், அந்த ஒரிஜினல் கேம் கிரியேட் பண்ணார்ல, அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஆளை விட்டுட்டு வேற ஒரு ரைட்டரையும் உள்ளே கொண்டு வந்ததுனால தான் இப்படி போயிருக்கு போல் அவர் ஒரு சில இச்சைகளுக்காக. ஆக்சுவலாக அந்த 6 படம் இருக்குல்ல, அதில் நான் 6வது படம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஞாபகம் இல்லை பெருசாக, ஆனால் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படங்கள் ஏதோ கொஞ்சம் சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் மூவிஸ்லாம் போடுவாங்கல்ல டிவியில், இப்போ பார்த்தது அதில் தான் அந்த லியான் கேரக்டர் அந்த அடி வாங்கினார்ல அந்த படம் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அந்த வெஸ்கர் வந்து அந்த படம்லாம் பெருசாக பார்த்ததில்ல. கேமில் வேற லெவலாக இருப்பாருங்க, அவர் மூவ் பண்ணுறதே ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்கு டக்கு டக்குலாம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவார். லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு எரிமலை லாவாவாக ஓடிக்கிட்டு இருக்கேன், இங்கே வச்சு தான் அவர் போட்டு தள்ளுவோமே. நம்ம ஹெலிகாப்டர் லாஸ்ட்டாக தப்பிச்சு போவோம், அப்போ போட்டு தள்ளுவோம். அந்த மாதிரி சீன் இருக்கும் 5ல். கிறிஸ் ரெட்ஃபீல்டு ஆமாம், அவர் எப்படி இருக்கார் பாருங்களேன் மூவியில், நோஞ்சா மாதிரி இருக்கார். அதில் செம பல்காக இருப்பார், லியானோட அவர் செம பல்காக இருப்பார். அவரோட கேரக்டருமே கூட வந்து இன்னொரு லேடி நம்ம கூடயே நம்ம ஒரு மல்டிப்ளேயர் ஆனால் அப்படி இருக்கும். அந்த கேம் எனக்கு தெரிஞ்சு 2 பிளேயருமே பண்ணியிருக்கலாம், ஆனால் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 2 பிளேயர் இருந்திருந்தால் இன்னொரு கேரக்டர் வச்சு நம்ம ஆடிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் அது. ஏன்னா நம்ம கூடயே ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும். கேரக்டர் கூட மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம மொத்த கேம் முடிச்ச வாட்டி தான் மாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ரெசிடென்ட் ஈவில் 5ல். 6 பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 6 கம்ப்ளீட்டாக அதோட இதே வித்தியாசமாக இருக்கும். அதோட அந்த கேம் பிளே மெக்கானிசம் ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஃபுல்லாக ஆடினதில் ஒரு 3/4 ஆடியிருக்கேன் அந்த கேமை. ஏதோ ஒரு மியான்னு ஏதோ ஒரு கேரக்டர், மியா இல்லை, மியா வந்து ரெசிடென்ட் 7ல் வரதா, அதோட ஒரு கேரக்டர், ஒரு லேடி கேரக்டர் வரும், அது ஒரு ஜாம்பியாக பெருசாக ஒரு மாதிரி வரும். அது வரைக்கும் போய் நிறையா அவுட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நான். தெரில, ஃபியூச்சரில் கூட ஆனாலும் மாடுவேன் ரெசிடென்ட் ஈவில் 6. அது ரொம்ப டார்க்காகவே இருக்கும் ரெசிடென்ட் ஈவில் 6. அது ரொம்ப பிரைட்டாகவே எந்த இடத்துலையுமே இருக்காது. ரெசிடென்ட் ஈவில் 6ல் கூட ஃபஸ்ட்டு லியான் வச்சு ஆடுவோம், அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் அதில் கிறிஸும் இருப்பார், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்கள வச்சு கூட மாற்றி கூட ஆடலாம், அவங்களுக்கு தனி ஸ்டோரி போகும். இப்போ ரெசிடென்ட் ஈவில் 4ல் 2 ஸ்டோரி வரும் பார்த்துருக்கீங்களா, லியானை வச்சு ஒரு ஸ்டோரி ஆடுவோம், அப்புறம் ஆடாவை வச்சு ஒரு ஸ்டோரி ஆடுவோம்ல, அந்த மாதிரி 6ல் இருக்கும். ஆனால் 5ல் அந்த மாதிரி இருக்காது. 6ல் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் 3 பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. 4 பேர் வச்சு ஆடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போகும், வேறு லெவலாக இருக்கும். ஆனால் ரெசிடென்ட் ஈவில் 1 ஏன் ரீமேக் பண்ணல இவங்க? கேமை சொல்கிறேன் நான், கேம் வந்துட்டு ஏன் ரீமேக் பண்ணல அப்படின்னு கேட்குறேன். படங்கள்லாம் இனிமேல் புதுசாக ரிப்போர்ட் பண்ணாதான். இப்போ பழைய படங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொல்கிறாருல, மூவிஸ் வந்து ரொம்ப போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டாக இருந்து அப்படி இருக்கு, அந்த மாதிரி போயிட்டாங்க போல். அது 3வது படத்துலேருந்தே அப்படி போயிட்டாங்க போல். அதனாலேயே பெருசாக ஸ்டஃப் இல்லாமல் எண்ணத்தை வச்சு எடுக்கிறதுன்ற மாதிரி ரைட்டிங்கில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க போல். ஆனால் கேம்ஸ் அந்த அளவுக்குலாம் போயிருக்காது. கரண்ட்டாக இருக்கிறதான் அப்போகலிப்டிக் வேர்ல்டாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி போயிட்டே இருக்கும். அப்புறம் அதான் நிறைய இடத்த காமிச்சிருப்பாங்க. இது வந்து எடுத்தோன்னே உலகம் முழுக்க பரவிருச்சுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க போல். ஆனால் கேம்ஸ் எப்படி இருக்காது. ரெசிடென்ட் 5 வந்து ஆஃப்ரிக்கன் அந்த சிட்டியில் உள்ள எப்படி இருக்கும், அப்புறம் ரக்கூன் சிட்டி அதில் எப்படி இருக்கும், 2, 3லாம் அப்படி தான் வரும். ரக்கூன் சிட்டி அப்புறம் ஒவ்வொரு சிட்டியில் எப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 6ல் எங்கே நடக்கலாம் அதெல்லாம் தெரில. நான் அந்த 4, 5, 6லாம் ரொம்ப சின்ன வயசில் ஆடினது. அதனால் பெருசாக அந்த டைம்லாம் ஸ்டோரிலாம் பெருசாக ஃபாலோ பண்ணதில்ல, கேம் பிளே தான் முழுக்க.
ஓகே நைஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.